குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ ப்ரோனிகல் டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க கூட வந்து பேசுறதுக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 162 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆக்சஸ் இந்தியா ஒரு முழு காரணமா இருக்கும்ன்றதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதுல நிறைய மெம்பர்கள் வந்திருக்கீங்க, நிறைய பழைய மெம்பர்கள் இருக்கீங்க, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாம் கலந்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு முறை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஸோ என்னோட பேர் ஹரிபிரகாஷ். ஆக்சஸ் இந்தியால 6 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி இன்னைக்கு இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடண்டா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடண்ட் அந்த பேரை தாண்டி ஒரு 100 பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கிறோன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புஷ்பா மேடம் சொன்ன மாதிரி 2 வீடு 2 காரு இதெல்லாம் வாங்கினதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. என் டீம் ஆகிய நீங்களும் தான் காரணம். என்னோட கம்பெனி தான் காரணம். என்னோட அப்ளைன்ஸ் தான் காரணம். குறிப்பா என்ன இந்த பிசினஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மிஸ்டர் ஜிஆர் விஜயாவை தான் முக்கிய காரணம். அவரு இந்த பிசினஸ் எனக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த பிசினஸ் நான் இந்த அளவுக்கு உள்ள வந்திருக்கவும் மாட்டேன், ஜெயிச்சிருக்கவும் மாட்டேன், என் வாழ்க்கை மாறி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல நிறைய பேரோட சப்போர்ட் நமக்கு வந்து தேவை. தனி மனிதனா ஒருத்தரால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரியல. ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடிய ஒரு நபர் கூட ஜெயிப்பார். அவரு பாக்குறதுக்கு தனியால ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அவர் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் ஒருத்தவங்க கோச் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அவரு காலைல எழுந்துக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபேமிலியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு சிலரோட சப்போர்ட்டால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளால இந்த உலகத்துல வந்து நம்மளோட சாதனையை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் என்னதான் நம்ம வந்து உழைக்க ரெடியா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட், கூட இருக்கிறவங்களோட நம்பிக்கை, கூட இருக்கிறவங்களோட அந்த ஊக்குவித்தல் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜெயிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரிதான் ஜேஆர் விஜய் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு காரணமா இருந்தாரு. பாஸ்கர் சார் இந்த பிசினஸ்ல கத்துக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. ஏபிஎஸ் சார் இந்த பிசினஸ்ல வந்து இந்த பிசினஸ்க்காக என்ன செதுக்கினாரு. என் கூட இருந்த பாலா சாரு, சுரேந்தர், சந்தோஷ், இப்ப இன்னைக்கு நிறைய பேர் பேச்சு முந்தா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல இருந்து எங்க கூட இருக்கக்கூடிய சாந்தகுமார் சாரா இருக்கட்டும், துர்கா மேடமா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாரோட சப்போர்ட்டும் இவங்க எல்லாரோட நம்பிக்கையும் இவங்க எல்லாரோட அந்த ஒற்றுமையும் தான் இன்னைக்கு எங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெயிக்க வச்சு. ஸோ இதே விஷயங்கள்ல தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிறக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்விகள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் வந்து நம்மளோட இந்த பிறப்போட மகிமையாவே நான் பாக்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்களோட நல்லது கெட்டதுல பகிர்ந்துகிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவலில் போறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கனாலே இந்த பிறவியோட பலன் நீங்க அடைஞ்சிருவீங்க. ஸோ அதைதான் நம்ம கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை நம்பி யாரு வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனியில உழைப்ப கொடுத்தாங்க, உண்மையா இருந்தாங்க, ஒரு 3 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு 1% அவங்க வாழ்க்கையில வந்து முன்னாடி இருப்பாங்க. 100% இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ எந்த ஒரு இடத்துக்கு போனீங்கனாலும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தீங்கனாலும் அந்த இடத்த தொடர்ந்து நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு குரோத்ன்றது வந்து சர்வ நிச்சயமா கிடைக்கும். ஸோ நான் இந்த பிசினஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கடனோட இருந்தேன். ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேல கடனோட இருந்தேன். சொல்லிக்கிறதுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாது. ஹரிபிரகாஷ்னா யாருன்னு யாருக்கும் தெரியாது. சுத்திக்கிறவங்களுக்கு அது ஒரு கடங்காரன்னு தெரியும். இதனாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து அவாய்ட் ஆயிட்டேன். 24 மணி நேரமும் வேலை 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 எப்படியாச்சும் இந்த பட்ஜெட் எடுத்துக்கணும். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. என்ன சொல்றது, ஒரு இறுக்கமான நிலைமையில ஒரு கஷ்டமான சூழல்ல
ஒரு உடம்பு முடியல, ஒரு நாள் லீவ் போடணும்னு நெனச்சா கூட முடியாது. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா ஒரு லைஃப். எத்தன வயசுல? 27, 28 வயசுல. ஸோ பொறக்கும்போது ஏழையா பொறந்தோம். வளரும்போது ஏழ்மையிலேயே வளர்ந்தோம். சாப்பாடு கஷ்டப்பட்டோம். நல்ல துணிமணிக்கு கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வந்து அவங்களுக்கு குடுக்க முடிஞ்சதா? குடுக்க முடியல. அதுக்கப்புறம் குழந்தை பொறந்தது. பெத்த குழந்தைக்காச்சும் இந்த மாரியான திருப்தியான விஷயங்கள வந்தோமா, பண்ணோமா, முழுமையா பண்ண முடியல. இந்த மாரி லைஃப்ல 27 வருஷம் என்ன நடந்தது? ஏது நடந்தது? எதுக்காக இது நடக்குதுன்னு தெரியாம, கிடைச்ச எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கின்னு, தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு, ஆக்சஸ் இந்தியாவையும் நான் அப்படிதான் எடுத்தேன். ஆக்சஸ் இந்தியா மூலமா 5 வருஷத்துல இவ்வளோ பெரிய நபரா மாறுவேன்லாம் நான் நினைக்க கூட பார்க்கல. எனக்கு வாரம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 2000 வந்தா போதும். அது இங்க கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புல தான் எடுத்தேன். இன்னைக்கு வாரம் ரூ. 2,00,000 எனக்கு வந்து கிடைச்சிட்டு. உண்மையிலேயே பெருமையா, சந்தோஷமா இருக்கு. கடவுள் வந்து நம்மள இத்தன நாளா சோதிச்சாரு. இத்தன நாளா வந்து கஷ்டப்படுத்துனாரு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள ஏழ்மையிலேயே வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, 27 வருஷம் உனக்கு வந்து ஏழ்மை, மீதி இருக்க வருஷம்லாம் உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெருமை, புகழ், சந்தோஷம் அப்படின்னு என்ன படைக்கும்போதே நிர்ணயிச்சுட்டாருன்னு நெனைக்கிறேன். சடனா கார் வாங்குனேன், சடனா வீடு வாங்குனேன், 2வது வீடு கட்டிட்டு இருக்கேன், 2வது கார் வாங்கிட்டேன். இப்ப அடுத்து அடுத்து என்னன்னு வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வருமானம். என்ன சொல்றது? நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும், "நீ நல்லா இரு, நல்லா இருன்றாங்க" போல இருக்கு. நம்ம நல்லாவே இருக்கோம். என்ன நடந்தாலும் சரி, என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மள நல்லா இருக்கணும்னு நெனைச்சாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட சக்சஸ யாராலயும் நிறுத்தவே முடியாது. இந்த பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதாம். "ஒன்றும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு விஷயத்தை வேண்டினீர் என்றால், இறைவன் இறங்கி வந்து அவ்விடத்தில் வந்து நீங்க வேண்டியதை தருவார்" அப்படின்னு சொல்லியிருக்கு. அதேதான். நம்ம இன்னைக்கு 162 பேர் வந்து ஒரு விஷயத்த வந்து வேண்டிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுக்கு மேற்பட்டவரே ஒரு இடத்துல ஒண்ணு கூடி ஒத்துமையா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அவங்க என்ன நெனைக்கிறாங்க நடக்கும்ன்றாங்க. நம்ம இவ்ளோ பேர் ஒரு இடத்துல இருக்கிறோம். இத தாண்டி ஆக்சஸ்ல நெறைய டீம் இருக்கு. ஈகிள் டீம்ல இன்னொரு 10 டீம் இருக்கு. இன்னைக்கு இங்க 200 பேர்னாக்கா, இந்த மாரி ஒரு 10 மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஈகிள் டீம்ல ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க. சக்சஸ் டீம்ல ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க. நான் டீம்ல ஒரு 2000 பேர், லெஜெண்ட்ல ஒரு 2000 பேரு, ஜிஆர்ல 2000 பேர். இந்த மாரி கம்பெனில நெறைய டீம் இருக்கு. இந்த மாரி ஒரு 20,000, 30,000 நபர்கள் ஒண்ணா சேர்ந்து டெய்லி ஒரு நிறுவனத்த வந்து உழைக்கிறதுக்கும், உயர்த்துறதுக்கும், அது மூலியமா தன்னோட வருமான வாய்ப்ப இன்கிரீஸ் பண்ணி வாழ்க்கைய மாத்துறதுக்கு ஒர்க் பண்ணுகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கூட்டமைப்பு, இந்த மாதிரியான சக்சஸ் ஃபார்முலா எந்த அளவுக்கு வேகமா ஜெயிக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கூட நம்ம இருந்தாலே ஜெயிச்சிடலாம். சோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம ஏதோ மீட்டிங் வந்தோம், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம், ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், இன்னைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும்ன்ட்டு இல்லாம, நம்ம இந்த பிசினஸ்ல என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த பிசினஸ்ல எந்த உயரத்த அடைய போறோம்? நம்ம இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல வந்து நம்ம மாத்த போறோம் அப்படின்றத தயவு செஞ்சு நீங்க சிந்திங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன உங்களோட ஆசை? என்ன உங்களோட தேவை? என்ன உங்களோட எதிர்பார்ப்பு? எல்லாத்தையும் ஆக்சஸ் இந்தியானால குடுக்க முடியும். குடுக்க முடியும்ன்னு சொல்ற வார்த்தை சரியான்னு எனக்கு தெரியல. ஆக்சஸ் இந்தியாலருந்து உங்களால எடுக்க முடியும். எனக்கு என்ன தேவை? கடன் இல்லாத வாழ்க்கை நான் ஆக்சஸ் இந்தியாலருந்து எடுத்துறேன். எனக்கு என்ன தேவை? நிம்மதியா வாழ்றதுக்கு சொந்தமான ஒரு வீடு ஆக்சஸ் இந்தியாலருந்து எடுத்துறேன். எனக்கு என்ன தேவை? நானும் என் குழந்தைங்களும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார். 1க்கு 2 ஆக்சஸ் இந்தியாலருந்து எடுத்துறேன். எனக்கு என்ன தேவை? அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு வாரம் ஒரு வருமானம். மாச வருமானம் தான் நான் கேட்டேன். எனக்கு கடவுள் வார வருமானமே குடுத்துட்டாரு. சோ இது போல ஒரு வாழ்க்கை, இது போல ஒரு லைஃப் ஸ்டைலு வெளிய எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா கேள்விக்குறிதான். நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, என்ன வேலைக்கு வேணாலும் போங்க, எத்தன வருஷம் வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் காசு போடுங்க. ஆனா உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சஸ் இந்தியால ஒரு லீடர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய, பெருசா வளர்ந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே இருக்காது. தொடர் முயற்சியும், விடாமுயற்சியும், ஒத்துமையான, நேர்மையான உழைப்பும் இருந்தது அப்படின்னாக்கா, யாரா இருந்தாலும் ஆக்சஸ் இந்தியால ஜெயிக்க முடியும். நீ யாரா வேணாலும் இரு. நல்ல படிப்பாளியா இரு, படிப்பு இல்லாதவனா இரு, அழகானவனா இரு, அழகு இல்லாதவங்களா இரு. அ என்ன சொல்றது? பேச்சு திறமை வச்சுன்னு இரு, பேச்சு திறமை வைக்காம இரு. கான்டாக்ட்ஸ் நெறைய வச்சுன்னு இரு, கான்டாக்ட்ஸ் வைக்காம இரு. தொடர்ந்து ஒரு 3 வருஷம். எந்த திறமை இருந்தாலும், இல்லைனாலும் எல்லா திறமையும் உன்னை தேடி வந்து உன்னிடம் இணைந்து உன்னை சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறும். அதுதான் ஆக்சஸ் இந்தியா. உன்னோட திறமைய வளர்த்துறதுக்கு இங்க நாங்க இருக்கிறோம். உன்னோட உழைப்ப மட்டும் நீ குடு. உண்மையா மட்டும் இரு. உன்ன கண் உன்ன உன்ன உன்னால ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ மட்டும் ஜெயிக்கிறது இல்லாம, உன் மூலியமா ஒரு 100 பேர் ஜெயிப்பாங்க.
நம்ம ஹோஸ்ட் பண்ண புஷ்பா மேடம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவ்வளோ அவங்களெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ பெருமையா இருக்கு. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆந்திரால இருந்து மீட்டிங் வராங்க. எல்லா மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்றாங்க. திடீர்னு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன் சார், ஒரு டேட் சொல்லுங்கன்றாங்க. எங்க இருந்து இவங்கலாம் வந்து ரெடி ஆகுறாங்கன்னு தெரியல. கண்ணகி மேடம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சூர்யா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, கரூர்ல போயிட்டு அவ்வளோ பேர வச்சு ஒரு மீட்டிங் பண்றாங்க. அன்னபூர்ணி சிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, 24 மணி நேரத்துல எப்பதான் தூங்குறாங்க, எப்பதான் வந்து ஃபேமிலிய பாக்குறாங்கன்னு தெரியல. எனி டைம் ஆக்சஸ், எனி டைம் ஆக்சஸ். ஸோ எல்லாருமே இந்த இப்ப புதுசா நான் முதல்ல எங்க கூட இருந்த லீடர்ஸ தாண்டி, புதுசா வந்திருக்க நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்கள பீட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இப்ப சாந்தகுமார், துர்கா மேடம், பேச்சுமுத்து, பிரகாஷ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இவங்கள பார்த்து உண்மையிலேயே வந்து நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி லீடர்ஸ பார்த்து, ச்சே பார்றா இவங்க இந்த மாரி நம்ம வேலை பார்க்கல. இந்த மாரி நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான்லாம் யோசிப்பேன். ஏ இதுதாங்க லைஃப். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உழைக்கக்கூடிய ஒவ்வொரு லீடரும் மிகப்பெரிய உயரத்துல போய் இருப்பாங்க. பண ரீதியாவும் சரி, புகழ் ரீதியாவும் சரி, எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி நிப்பாங்க. ஸோ இத புரிஞ்சுக்கினவங்க இங்க வந்து இந்த பிசினஸ வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு தங்க புதையல் இருக்கக்கூடிய ஒரு புதையலா பார்ப்பாங்க. இத புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த பிசினஸ் ஒரு சாதாரண பிசினஸ் தான். ஒரு நார்மலான பிசினஸ் தான். ஒரு நாப்கின் விக்கிற கம்பெனி தான். ஆனா இத புரிஞ்சுக்கினவங்களுக்கு தான் இது வந்து சொர்க்கம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வரம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாமே எனக்கு அப்படிதாங்க. நான் எவ்வளோ இடத்துல கஷ்டப்பட்டுட்டேன். எவ்வளோ வேலை பார்த்துட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஜெயிக்க முடியல. ஆனா ஆக்சஸ் இந்தியா எனக்கு கிடைச்ச வரம். என்னோட வாழ்க்கை, என்னோட சொர்க்கம், என்னோட என்ன சொல்றது? எனக்கு எல்லாமே அதான். எல்லாமே எல்லாமே அதான். எங்க அம்மா, அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இந்த எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சஸ் இந்தியா. ஸோ இது மூலியமா தான் இன்னைக்கு எங்க அம்மா, அப்பாவ என்னால பார்த்துக்க முடியுது. என் ஒய்ஃப்க்கு தேவையானத பண்ண முடியுது. என் பிள்ளைங்களுக்கு தேவையானத பண்ண முடியுது. என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டீமுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ண முடியுது. ஸோ இந்த மாரி ஒரு நிறுவனம் கிடைக்கிறதே அதிர்ஷ்டம். கிடைக்கிறதுக்கே நீங்க ஏதோ பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கடவுளோட அனுகிரகம், இயற்கையோட அனுகிரகம், இந்த யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. கிடைச்சத சரியா பயன்படுத்துறோமா இல்லையான்றது தான் இங்க கேள்வி. 160 பேர் இருக்கிறீங்க. இதுல எத்தன பேர் போன வாரம் இன்கம் அச்சீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தன பேர் போன வாரம் ஃபீல்டுக்கு போயிட்டு அப்பாயின்ட்மென்ட் பார்த்தீங்கன்னு தெரியல. இல்ல எத்தன பேரு நான் இந்த மாரி ஆகணும் சார். எனக்கும் இந்த மாரி லைஃப் வேணும் சார். எனக்கு சொல்லிக் குடுங்கன்ட்டு உங்க அப்ளைன் கிட்ட கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன் பாருங்க. தட்டுனா தான் திறக்கப்படும். கேட்டால் தான் கொடுக்கப்படும். இல்லையா ஏறி உடைக்கணும். ஏறி அடிக்கணும். எனக்கு இது வேணும்னு அடம் புடிக்கணும். புடிச்ச இடத்துல உயிர குடுத்து நிக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அத தக்க வைக்கிறதுக்கு இன்னும் அதிகமா ஓடணும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் மனிதனுக்கான உருவாக்கப்பட்ட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுல நின்ன அப்படின்னாக்கா நீ ஜெயிச்சிருவ. ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது, அதுவா நடக்குது. வரும்போது பார்த்துக்கலாம், டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம். இது இப்படி, அது அப்படி, இந்த காரணம், அந்த காரணம், இது சரியில்ல, அது சரியில்ல, இவன் சரியில்ல, அவன் சரியில்ல, எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது, எனக்கு எல்லாமே பிரச்சனையாவே இருக்குதுன்னு நீங்க காரணங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் காரியங்களை சாதிக்கக்கூடிய நபரா நீங்க மாறவே முடியாது. என்னைக்கு காரணம் சொல்றத நிறுத்திட்டு ஜெயிக்கிறது என்ன வழின்றத தேடுறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% மாறும். உங்க வாழ்க்கை மாறணுமா? நீங்க ஜெயிக்கணுமா? உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் வரணுமா? இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னையிலிருந்து ஒரு 1 வருஷம் பாலா சார் சொல்றதையோ, இல்ல பேச்சுமுத்து சார் சொல்றதையோ, சாந்தகுமார் சார் சொல்றதையோ, துர்கா மேடம் சொல்றதையோ, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட அப்ளையன்ஸ் புதுசா புஷ்பா மேடம், சூர்யா மேடம், ரேவதி மேடம், கண்ணகி மேடம், அன்னபூர்ணி மேடம், இந்த மாரி யார் யாரெல்லாம் உங்களோட லீடர்ஸா இருக்காங்களோ, அவங்க சொல்றத கேட்டு, அவங்க என்ன சொல்றாங்களோ 100% அந்த வேலைய செஞ்சு, அவங்க என்ன ரிசல்ட் கேட்கறாங்களோ, அத விட அதிகமான ரிசல்ட்டா எடுத்து, ஒரு நாள் அவங்கள விட பெஸ்ட்டான லீடரா மாறணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா, சர்வ நிச்சயமா ஒரு நாள் என்ன விட, பாலா சார விட, பாஸ்கர் சார விட, ஜி.ஆர். விஜய் விட ஒரு பெஸ்ட்டான நபரா மாறி, ஆக்சஸ் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா உங்களால என்ன பண்ண முடியும்? மாற முடியும். 100% மாற முடியும். இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்?
முக்கியமா பண்ண வேண்டியது நோன்ற வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. ஒரு ஜூம் மீட்டிங் வரணுமா, உங்களை யாரும் கூப்பிடக்கூடாது. நீயா வந்திருக்கணும். ஒரு ட்ரைனிங் நடக்குது, அந்த ட்ரைனிங்ல வரணுமா, உன்னை யாரும் கூப்பிடக்கூடாது. நீயா வந்திருக்கணும். அத பார்த்து கத்துக்கிட்டு என் டீமுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். என் டீமுக்கு நான் என்ன பண்ணணுன்றத கேட்டு பண்ணக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். நானே மீட்டிங் வர மாட்டேன், நானே ட்ரைனிங் வர மாட்டேன், நானே கத்துக்க மாட்டேன் அப்படின்னா, உன்னால ஒருத்தனை கூட இந்த உலகத்துல உருவாக்க முடியாது. ஒருத்தன் வாழ்க்கைய கூட மாத்த முடியாது. உன் வாழ்க்கைய உன்னால மாத்த முடியாது. ஆக்சஸ் இந்தியால ஜூம் மீட்டிங் பண்ணி மட்டும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். 5000 சம்பாதிக்கலாம். அதிகபட்சமா ஏதோ ஒரு வாரம் 50,000 சம்பாதிக்கலாம். ஆனா தொடர்ந்து வாரம் 1,00,000 2,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா, இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங் ட்ரைனிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்துக்கணும். கலந்துக்கணும், கத்துக்கணும், கத்துக்கினத சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்ததை வச்சு ஒருத்தன் ஜெயிக்க வைக்கணும். அவனை ஜெயிக்க வச்சா மட்டும்தான் இங்க நீ ஜெயிக்க முடியும். நீயே மீட்டிங் ட்ரைனிங் வரல அப்படின்னாக்கா அவன் வருவானா? தெரியாது. அவன் வரல அப்படின்னாக்கா உன்னால அவனை ஜெயிக்க வைக்க முடியுமா? முடியாது. சோ நீங்க எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் அடிப்படை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட கரு அப்படி என்ன அப்படின்னாக்கா, மீட்டிங்ல கலந்துக்கிறதும், மீட்டிங்ல உங்க டீமை கனெக்ட் பண்றதும் மட்டும்தான். அதுதான் ஒரு சாதாரண மனிதர ஒரு நெட்வொர்க் லீடரா வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு முடிவு எடுக்க வைக்கும். இத பண்ணா நான் ஜெயிச்சிருவேன். எத தின்னா பித்தம் தெளியும். ஆக்சஸ் பண்ணா என் வாழ்க்கை மாறும்ன்றத மீட்டிங்ல தான் ஒரு நபர் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். மீட்டிங்ல தான் ஒரு நபரால அத புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஈகிள் டீம் வந்து எல்லா லீடர்ஸும் சேர்ந்து பேசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, மந்த்லி ஒரு மீட்டிங்கா மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதல் சண்டேவோ இல்ல 2வது சண்டேவோ ஏதோ ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன? அதுல ஆக்சஸ் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சஸ் இந்தியால ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜெயிச்சவங்கலாம் யாருன்றத வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் செக்ஷனா ரொம்ப அருமையா, சூப்பரா வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் எல்லா ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் சார். போதுமா சார்? போதாது. நான் டெய்லி 10 பேர்கிட்ட ஃபோன்ல பேசினே இருக்கிறேன் சார். போதுமா? பத்தாது. சாதாரண விஷயமா வாரம் 60,000 சம்பாதிக்கிறது. 3 ஐடில 1,80,000 சம்பாதிக்கிறது. 7 ஐடில 4,00,000 சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சாதாரண விஷயத்துக்கு நீங்க சாதாரணமா செயல்பட்டீங்கன்னா ஓகே. சாதனை புரியக்கூடிய விஷயத்துக்கு சாதனையாளரா தான் நீங்க செயல்படணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் நீங்க எஃபர்ட் போடணும். நீங்க நல்லா பாருங்க. 7ஆம் தேதி நான் என்ன யார் யார் பேர்லாம் சொன்னேனோ அவங்கலாம் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க. என்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நான் இங்க டெவலப் ஆகணும், நான் இங்க கத்துக்கணும், நான் என் வாழ்க்கைய மாத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, தனக்கான மீட்டிங் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு, தனக்கான விஷயங்கள வந்து செஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க டீமுக்கு அத சொல்லிக் குடுத்துக்கிட்டு, அவங்க டீம டெவலப் பண்ணி அவங்களும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சோ அதனால தான் சொல்றேன். ஒரு நான் வந்து ஒரு 10 வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன். 2014 ஏப்ரல் 2ஆம் தேதி எனக்கு நெட்வொர்க் வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? ஸோ நான் எக்ஸாக்ட்லி கம்ப்ளீட்டட் 10 இயர்ஸ். இந்த 10 வருஷத்தோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிறதுல நான் புரிஞ்சுக்கின விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மீட்டிங் யாரு வந்து யூஸ் பண்றாங்களோ, மீட்டிங்ல யார் வந்து தங்களோட மக்கள வந்து அதிகமா வந்து கனெக்ட் பண்றாங்களோ, மீட்டிங் ட்ரைனிங்க யார் வந்து 100% வந்து ஏத்துக்கிறாங்களோ, அவங்க தான் எந்த ஒரு கம்பெனில வேணாலும் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அத பண்ண தெரியாதவர்கள், பண்ண முடியாதவர்கள், அது பண்ணாதவர்களால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்க முடியும். சின்ன சின்ன ஏர்னர்ஸா இருக்க முடியும். பெரிய அச்சீவரா அவங்களால மாற முடியாது. சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினியரா அவங்கள தன்னால மாத்த முடியாது. ஸோ உங்களுக்கு நான் வந்து மறைமுகமா சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். மீட்டிங் ட்ரெய்னிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஆஃப் த சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. ஒன் ஆஃப் த கூட கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி வே ஆஃப் த சக்சஸ். உங்களுக்கு சக்சஸ் வேணுமா? மீட்டிங் ட்ரெய்னிங் வாங்க. எப்ப சார் எனக்கு சக்சஸ் கிடைக்கும்? தெரியாது. என் வாழ்க்கையில 27 வயசுக்கு அப்புறம் தான் சக்சஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சுட்டான். 27 வருஷம் போராடி, போட்டி போட்டு, சண்டை போட்டு, சச்சரவெல்லாம் சந்திச்சு, இத சாப்பிட்டா சரியாகுமா? அத சாப்பிட்டா சரியாகுமா? இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? இதுவா? அதுவா? தேடி, 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 தேடி கடைசியில கிடைச்ச ஆக்சஸ் வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. அதே மாரி உங்களோட வாழ்க்கையில என்னைக்கு அந்த டேட்ன்றத எழுதி வச்சிருக்கலாம். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இந்த 7ஆம் தேதியா இருக்கலாம், இல்ல வரக்கூடிய ஏதோ ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். கண்டிப்பா ஆனா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கையும் மாறும். உங்க சக்சஸும் உங்கள தேடி வரும். உங்களுக்கு நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய, சாதிக்கக்கூடிய நபரா நீங்க மாறுவீங்க. உங்கள நம்பி இருக்கவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு நபரா உங்களால உருவாக முடியும்ன்றது சர்வ நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு உண்மை.
இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறவன் ஆக்சஸ் இந்தியால பெஸ்ட் நபரா இருப்பான். இந்த உண்மையை புரிஞ்சுக்காதவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்ன பின்ன தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி எந்த ஒரு தொழில் எடுத்தாலும், அந்த தொழிலோட பேசிக் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஆட்டோ டிரைவரா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷெட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து மெம்பர் உறுப்பினர் இருக்கணும். இது மாரி நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்கு? ஆட்டோ ஓட்டுறதுக்கே. அதே மாரி தான். நீங்க ஒரு கார் வச்சுக்கிறீங்கன்னாக்கா, அந்த கார்ல ஓட்டணும் அப்படின்னா, அந்த காருக்கு ஒரு பெட்ரோல் வேணும். பெட்ரோலோ, டீசலோ போட்டா தான் அந்த கார் ஓடும். இன்ஜின்ல ஆயில் இருந்தா தான் ஸ்மூத்தா ஓடும். சர்வீஸ் பண்ணாத காரும், பெட்ரோல் இல்லாத காரும் வந்து ஓடுமா? டிரைவரே இருந்தாலும் சரி ஓடாது. அதே மாரி தான் டிரைவரா நீங்க இருந்தாலும், பிசினஸா உங்களுக்கு கார் இருந்தாலும், அதுக்கு தேவையான ஆயிலும், அதுக்கு தேவையான பெட்ரோலும், அத வந்து சரியா நீங்க சர்வீஸ் பண்ணின்னு இருந்தீங்கன்னா மட்டும் தான் ஓடும். உங்க மூளைய சர்வீஸ் பண்ற இடம் தான் வந்து மீட்டிங் ட்ரெய்னிங். உங்க உடம்புக்கு பெட்ரோல் குடுக்குற இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மீட்டிங் ட்ரெய்னிங். உங்களுக்கான எனர்ஜியும், உங்களுக்கான அந்த மோட்டிவேஷனும், உங்களுக்கான அந்த சக்சஸ் பாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாசம் மாசம் வந்து ரீஜெனரேட் பண்ணி குடுக்குற இடம் தான் மீட்டிங் ட்ரெய்னிங். இந்த மீட்டிங் ட்ரெய்னிங்ல தன்னைத்தானே ஒருத்தன் வந்து இணைச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையோட சக்சஸ் பாதையில தன்னை இணைச்சுக்கிட்டான்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நான் சொல்றதையாச்சும் கேட்டு நீங்க அத பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கை கூடிய விரைவில மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ முடிவு நீங்க எடுங்க. நீங்க ஜெயிக்கணுமா வேணாவா? என்ன மாரி பாலா சார் மாரி, சந்தோஷ் சார் மாரி லைஃப் ஸ்டைல் மாத்தணுமா வேணாவா? யோசி. இன்னைக்கு கூட சந்தோஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க தம்பிக்கு வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சம்திங் 5, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி கல்யாணம். அவங்க வீடு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு ரூ. 70,00,000ல ஒரு அபார்ட்மெண்ட் வந்து பார்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. ரூ. 70,00,000 அசால்ட்டா போய் பார்க்குறாரு, வாங்குறதுக்கு. அத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துர்றேன்றாரு. நான் மிரண்டு போயிட்டேன். என்னடா நான் ஒரு காலத்துல நாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு ரூ. 50,00,000 ரூ. 70,00,000 ப்ராப்பர்ட்டி அசால்ட்டா போய் வாங்கக்கூடிய அளவுக்கு லைஃப் மாறி இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு. நல்ல இடத்துல இருக்கிறோம். இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மைண்ட்ல தோணுச்சு. நான் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஆக்சஸ்ல உங்களுக்கு கிடைக்க போறது எவ்வளோ பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய விஷயம். அது உங்களுக்கு கிடைக்கணுமா வேணாமான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக உழைக்கணுமா வேணாமான்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன்கள், உங்களோட ச சந்தோஷம், சோகங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் இந்தியாவ வந்து நீங்க காரணம் சொல்லி ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்க மீட்டிங் அண்ட் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, சர்வ நிச்சயமா உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இல்லைங்க, எங்கேயுமே இந்த மாதிரியான மனநிலைமை இருக்கிறவங்களால ஜெயிக்க முடியாது. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுவேன். இந்த பிசினஸ்க்கு குடுக்க வேண்டிய நேரத்த குடுப்பேன். இந்த பிசினஸ்ல என்னோட உழைப்ப முழுமையா குடுப்பேன். எதுக்காகவும் என் உழைப்ப நிறுத்த மாட்டேன். எதுக்காகவும் என்னோட நம்பிக்கைய நிறுத்த மாட்டேன். யாருக்காகவும் என் நம்பிக்கைய விட்டுக் குடுக்க மாட்டேன். யாரு ஒருத்தவங்க வந்து ஸ்டபர்னா, ஸ்ட்ராங்கா, தெளிவா நிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க. வெற்றின்றது சுலபமாலாம் வராதுங்க. வெறித்தனமா வேல பார்க்கணும், வேகமா வேல பார்க்கணும், வேர்வை சிந்தி வேல பார்க்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு நீ உழைச்சுக்கிட்டே இருக்கிறியோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்கிட்ட வெற்றி வந்து நிக்கும். அது எப்படி நிக்கும் தெரியுங்களா? உன்னால வெற்றின்ற வார்த்தைய யாராலயுமே பறிக்க முடியாத அளவுக்கு ஒட்டிக்கிற மாரி வந்து நிக்கும். அப்படிதான் எனக்கு ஆக்சஸ் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் என்ன மாரி ஒரு இனிஷியல்ல வேல பார்த்த மாரி நான் இன்னும் ஒருத்தர கூட நான் பார்க்கல. அப்படி ஒருத்தன் வருவானான்னு தெரியல. அந்த மாரி நான் வேல பார்த்துருக்கேன். அவங்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இருக்கும்ல. என் பெஸ்ட் என்ன என் பெஸ்ட் மாரி நான் இன்னொருத்தங்கள இதுவரைக்கும் வந்த உடனே வந்து 12 வாரத்துல டைமண்ட் டைரக்டர் 12வது வாரத்துலருந்து ரூ. 1,00,000 இன்கம் வந்து மெயின்டெயின் பண்றது. ஸ்டில் நவ் இன்னைய வரைக்கும் ஒரு ரூ. 2,00,000 இன்கம் வந்து மெயின்டெயின் பண்றது. வாரம், வாரம் எப்படியாச்சும் தன்னோட பிசினஸ வந்து நெனச்சத விட பெஸ்ட்டா குடுக்குறது. அதுக்காக என்ன பண்ணணும் யோசிச்சு, யோசிச்சு பண்றது. இந்த மாரி கன்சிக்யூட்டிவ் சக்சஸ்ஃபுல் பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் தேடிட்டு இருக்கேன். எவனா ஒருத்தன் நம்மள விட பெஸ்ட்டா வருவான்னு சொல்லிட்டு. என்ன விட நெறைய விஷயத்துல நெறைய பெஸ்ட்டா இருக்காங்க. பாலா சார் என்ன விட ஒரு ஒரு விதத்துல பெஸ்ட்டு. சந்தோஷ் என்ன விட ஒரு விதத்துல பெஸ்ட்டு. இதுல ஒவ்வொருத்தரும் என்ன விட நெறைய விதத்துல பெஸ்ட்டா இருக்கீங்க. பட் இந்த மாரி கன்சிஸ்டன்சி இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, இது இது நான் முடிவு பண்ணேன்னா இத பண்ணுவேன் அப்டின்றதுல வந்து பெஸ்ட்டா நான் இன்னும் யாரையும் கண்டிப்பா குரோனிகன் டீம்லருந்து அந்த மாரி நான் நெறைய பேர எதிர்பார்க்கிறேன். பாலா சார் மாரி வந்து வேல பார்க்கக்கூடிய நெறைய பேர எதிர்பார்க்கிறேன். சார்லஸ் சார் மாரி வேல பார்க்கக்கூடிய நெறைய பேர எதிர்பார்க்கிறேன். கவிதா மேடம் மாரி வேல பார்க்கக்கூடிய நெறைய பேர எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணுங்க. எனக்கு வாழ்க்கையில வாழ்க்கை மாத்தறதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சஸ்ன்னு நீங்க நம்புனீங்க அப்டின்னாக்கா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணுங்க. உங்க அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அத பண்ணுங்க. உங்க அப்ளைன் மீட்டிங் வான்னா வாங்க. மீட்டிங் வராதுன்னா வராதீங்க.
சூஸ் பண்ணுங்க முதல்ல அப்ளைன. யார நம்ம அப்ளைனா யார நம்ம மென்டாரா சூஸ் பண்ணணும்? யார நம்ம ரோல் மாடலா சூஸ் பண்ணணும்? யார் சொல்றத நம்ம கேட்க போறோம்? யார் சொல்றத கேட்டா என் வாழ்க்கை மாறும்ன்றத சூஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் தொடர்ந்து வந்து இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்கள நீங்க சூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் தொடர்ந்து மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, தன்னோட டீமோட தன்னோட சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள நீங்க வந்து மென்டாரா சூஸ் பண்ணலாம். இன்கம் மட்டும் சம்பாதிச்சுட்டு மீட்டிங், ட்ரெய்னிங் ஒருத்தவங்க வரலையா, அவன தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இன்கமே இல்லன்னா கூட ஒருத்தன் நின்னு வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா, அவன கூட சூஸ் பண்ணுங்க. அதுதான் சரியான சூசிங். 2துலயும் வெயிட்டா இருந்தானா, சூப்பர் சாய்ஸ். சீக்கிரமா நீ ஜெயிச்சுருவ. ஆனா வெறும் இன்கம்ம மட்டும் வச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன நீ சூஸே பண்ணாத. அவனால உனக்கு எந்த விதமான நற்பயனும் நடக்காது. யாரு சிஸ்டமேட்டிக்கா இருக்காங்க, மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பிசினஸ வந்து ஸ்டெடியா யாரு பண்றாங்க, அவங்கள நீ உன்னோட மென்டாராவும், அவங்கள நீ உன்னோட லீடராவும், அவங்கள நீ உன்னோட என்ன சொல்றது எல்லாமாவும் பார்த்த அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்களோ அத நீ என்ன பண்ணணும்? 100% கேட்கணும். அப்படி நீ கேட்ட அப்படின்னாக்கா ஜெயிச்சிருவ. அப்படிதான் என்னோட லைஃப்ல பாஸ்கர் சார் நான் சூஸ் பண்ணேன். நான் அவர சூஸ் பண்ணும்போது என்னோட கம்மியா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதெல்லாம் பத்தி யோசிக்கல. அவரோட அந்த உழைப்பு, அவரோட அந்த மெனக்கெடுப்பு, மத்தவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆர்வமா இருக்காரு, இந்த கம்பெனிய டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இத தான் நான் பார்த்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. என்ன விட பெருசா தெரிஞ்சது. அதனால தான் நான் அவர சூஸ் பண்ணேன். சோ உங்கள விட யார் இந்த கம்பெனிய அதிகமா நேசிக்கிறாங்க? யார் இந்த கம்பெனில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவென்ட்டையும் தன்னோட ஈவென்ட்டா பார்க்குறாங்க? யாரு இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தன்னோட மக்களா அவங்கள எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? இவங்கள நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நீங்க அவங்க சொல்றத கேட்டீங்க அப்படின்னாக்கா 100% இந்த இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரொம்ப குயிக்கா உங்களால ஜெயிக்க முடியும். சோ உங்களோட மென்டார் யாருன்றத தெளிவா சூஸ் பண்ணுங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட கருவான இந்த மீட்டிங் ட்ரெய்னிங்க சரியா பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா யோசிக்கணும். தப்பு கிடையாது. இன்னைக்கு உனக்கு ரூ. 1,00,000 தேவையா? ரூ. 10,00,000 யோசி. ரூ. 10,00,000 தேவையா? நான் ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கணும்னு யோசி. அப்பதான் உன்னால அதிகமா வேலை பார்க்க முடியும். அதிகமா வேலை பார்த்தனா தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். அதிகமா சம்பாரிச்சா தான் அதிகமான சந்தோஷத்த உன் வாழ்க்கையில அடைய முடியும். சோ வந்து இந்த என்டயர் குரோனிகள் டீமுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வாரம் 7ஆம் தேதி ஒரு 162 பேரும் அந்த மீட்டிங் ஹால்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். 162 பேரும் தங்களோட வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கிறேன். 160 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, தனக்கான பாதை ஆக்சஸ் இந்தியா தான். அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லா விதமான உழைப்பையும் நான் போடுவேன். என் வாழ்க்கைய வந்து நான் இங்க இருக்கிற லீடர்ஸ் மாரி மாத்துவேன்ட்டு யாரு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிப்பீங்க. சர்வ நிச்சயமா இந்த நிறுவனம் நம்மள ஒரு வெற்றியாளரா உருவாக்கும். உருவாக்குனது மட்டும் இல்லாம பல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய தகுதியை நமக்கு வந்து பெற்றுக் குடுக்கும்ன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ உங்க எல்லாரோட லைஃப்பும் சூப்பரா இருக்கணும். வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். உங்க மூலியமா நிறைய பேரோட லைஃப் மாறணும்ன்றத சொல்லிக்கிட்டு வாய்ப்பு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த மீட்டிங் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பேக் டு எம்சி. சோ 7ஆம் தேதி மீட்டிங்ல சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.